ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுநவீன் vlog சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு பிரியாணி ரெசிபி தான் நான் உங்கள் கூட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ சோயா வச்சு எப்படி ஒரு பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இதை மீல் மேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மீல் மேக்கர் பிரியாணி தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். ஸோ நான் இப்போ செய்கிற மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அவ்வளோ ரசித்து அந்த பிரியாணி சாப்பிடுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லை, நீங்கள் நான்வெஜ் சாப்பிட முடியாத டைமில் இந்த மாதிரி வீக்கெண்ட்ஸில் இல்லை ஸ்பெஷல் அக்கேஷன்ஸில் இந்த மாதிரி சோயா பிரியாணி செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டன் பிரியாணி அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ அந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இப்போல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். நீங்கள் என்னோடய வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, இப்போ வாங்க அந்த பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரணும். சரி, பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. இது கூட நான் 1 கப், அதாவது 100 கிராம் அளவுக்கு சோயா எடுத்திருக்கேன். இப்போ இந்த சோயா நான் கொதிச்சிருக்கேன் இந்த தண்ணியில் சேர்த்திக்கிறேன். ஸோ தண்ணியில் நம்ம சோயா சேர்த்துனோன்னையும் அது அப்படியே பொங்கி வரும். அதனால் என்ன பண்ணுங்கன்னா ஒரு கரண்டி வச்சு நல்லா மாதிரி லைட்டாக அமுக்கி விட்டிங்கன்னா இந்த பொங்கி வரது நின்றும். அதுக்கப்புறம் ஒரு கொதிச்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. ஸோ அந்த தண்ணியில் அந்த சோயாலாம் நல்லா வெந்து அப்படியே நல்லா உப்பி சாஃப்டாக வந்துடும். பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. சோயா சங்க்ஸ் நல்லா உப்பி நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த சோயாவில் இருக்கக்கூடிய அந்த தண்ணி எல்லாத்தையும் நம்ம கம்ப்ளீட்டாக வடித்து எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ அதை நான் நல்லா வடித்து தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடுறேன். ஸோ எல்லாத்தையுமே நல்லா வடித்து தனியாக இந்த மாதிரி பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. இந்த மாதிரி சோயா தனியாக எடுத்து வச்சதுக்கப்புறமா கையில் கொஞ்சம் கொஞ்சமாக சோயாவை எடுத்து நல்லா புழிஞ்சிங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய தண்ணியும் நல்லா வெளியில் வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஒரு பவுலில் நல்லா புழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக எடுத்து வச்சிட்டேன். இப்போ நான் 2 டம்ளர் அளவுக்கு பொன்னி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் இதை பாஸ்மதி ரைஸு இல்லை சீரக சம்பா ரைஸ் எதில் வேணாலும் பண்ணலாம். அது உங்களோட இஷ்டம். தண்ணி சேர்த்துற அளவு மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். இப்போ இதை நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வைக்க போகிறேன். ரொம்ப நேரம் ஊறணும்னு இல்லை, ஒரு 10 நிமிஷம் ஊறினாலே போதும். அதுக்குள்ளே நம்ம இந்த பிரியாணிக்கு தேவையான மசாலாம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2லேருந்து 3 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. ஸோ இதெல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஸோ எல்லாத்தையுமே வறுக்காமல் அப்படியே பச்சையாக தான் சேர்த்திக்க போகிறோம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நான் அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 3-4 பல் பூண்டு, ஒரு 5லேருந்து 6 சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்து தண்ணி சேர்த்தாமல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை தனியாக வச்சுக்கலாம். நம்ம ஆல்ரெடி சோயா நல்லா வேக வச்சுட்டு அதை தண்ணியெல்லாம் புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கோம். அதை ஒரு பெரிய பவுலுக்கு மாற்றிட்டு அந்த சோயா கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர், அப்புறம் நம்ம அரைச்ச பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன், அது கூட காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ ரொம்ப நேரம்லாம் ஊற வைக்க வேண்டாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற வச்சோன்னா போதும். ஸோ இந்த மாதிரி பண்ணி நம்ம பிரியாணி கூட சேர்க்கும்போது உப்பு காரெல்லாம் பிடிச்சி டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி பண்ணி வச்சுருங்க. பிரியாணி பண்ணுறதுக்கு ரெடி பண்ணலாம். அதுக்கு ஒரு குக்கரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய். ஸோ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், ஒரு சின்ன ஸ்டார், அதுக்கப்புறம் 2 கிராம்பு, அப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, பிரிஞ்சி இலை அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ஸோ இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நான் இன்றைக்கி 2 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அது கூடவே ஒரு பச்சை மிளகா நீளமாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. பார்த்திங்கன்னா வெங்காயத்தோட கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இது கூட 2 தக்காளி மீடியம் சைஸ் தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ இந்த தக்காளி வெங்காயம்லாம் நல்லா மசிஞ்சு தக்காளி நல்லா கொல கொலன்னு வர அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க.
பார்த்திங்கன்னா தக்காளி வந்து ஓரளவுக்கு நல்லா வந்து மசிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாத்தூள் நான் வந்து சேர்த்திக்கிறேன். ஸோ ஆல்ரெடி அதில் வந்து பச்சையாக இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் வந்து மிளகாத்தூள் எல்லாமே வந்து சோயாலாம் வந்து சேர்த்திருக்கோம். அதனால் காரத்துக்கு தகுந்த மாதிரி இதில் வந்து சேர்த்திக்கோங்க. அதையும் சேர்த்திட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டையும் சேர்த்தி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இதோட பச்சை வாசனை எல்லாம் வந்து போகணும். ஏன்னா நம்ம எல்லாமே வந்து பச்சையாக வந்து சேர்த்திருக்கோம். அதனால் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி விடுங்க. பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்கிருச்சு. அளவுக்கு நல்லா எல்லா பச்சை வாசனை எல்லாம் வந்து போய் நல்லா வந்து வதங்கினதுக்கப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற இந்த சோயாவையும் இது கூட வந்து சேர்த்திக்கலாம். இதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாமே வந்து ஒட்டுக்கா நல்லா வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வந்து கலக்கி விடுங்க. இப்போ இது நல்லா வந்து கலக்கினதுக்கப்புறமா இது கூடவே நான் மறுபடியும் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து தயிர் வந்து சேர்த்திக்கிறேன். ஸோ இது கூடயும் நம்ம வந்து தயிர் சேர்த்தினோம்னா இன்னும் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அதனால் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து தயிர் வந்து சேர்த்தி அதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வந்து நல்லா வந்து வெந்துருச்சு. இப்போது அரிசிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்திக்கலாம். நான் வந்து 2 கிளாஸ் அளவுக்கு வந்து பொன்னி ரைஸ் தான் வந்து எடுத்திருந்தேன். அதுக்கு ஒரு 4 டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி வந்து சேர்த்திக்கிறேன். ஸோ இதுலேயும் தயிரெல்லாம் வந்து சேர்த்திருக்கோம். அதனால் 4 கிளாஸே வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து சீரக சம்பா இல்லை பாஸ்மதி ரைஸ்னால் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வந்து கலக்கி விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி வந்து கல்லுப்பு வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்திருக்கேன். ஸோ இதுவே வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து சோயாலெல்லாம் வந்து போட்டிருக்கோம். அதனால் அளவாக வந்து உப்பு சேர்த்துனோன்னா போதும். ஸோ உப்பு சேர்த்தி நல்லா வந்து கலக்கி விட்டுருங்க. இப்போ இது வந்து நல்லா வந்து கொதிச்சு வரட்டும். தண்ணி நல்லா வந்து கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஊற வச்சு கழிஞ்சு வச்சுருக்கிற அந்த அரிசியும் வந்து இது கூட வந்து சேர்த்திக்கலாம். ஸோ எல்லா அரிசியும் சேர்த்திட்டு நல்லா வந்து கலரி விட்டுட்டு மேலாப்பில் அப்படியே வந்து மல்லித்தழை வந்து தூவி விட்டுட்டு மறுபடியும் வந்து நல்லா வந்து கலரிக்கோங்க. ஸோ இந்த டைமில் உப்பு பத்தலை அப்படின்னா நீங்கள் வந்து உப்பு வந்து சேர்த்திக்கலாம். குக்கர் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே வந்து விட்டுருங்க. ஸோ ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அரிசி வந்து ஓரளவுக்கு ஒரு 60% வந்து நல்லா வந்து வெந்திருக்கும். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் வந்து சேர்த்திக்கலாம். நெய் சேர்த்திட்டு அப்படியே நல்லா வந்து மறுபடியும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 4 விசில் வந்து வச்சு எடுக்க போகிறோம். விசில் போயிடுச்சு, ப்ரெஷரும் வந்து போயிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா சூப்பரான சோயா பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா வந்து உதிரி உதிரியாக வந்து ரெடி ஆயிடுச்சு. ஒரு மட்டன் பிரியாணி மாதிரி வந்து ஒரு சோயா பிரியாணி வந்து ரெடி பண்ணியாச்சு. கூட ஒரு தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்டிங்கனாலே வந்து அவ்வளோ டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.